வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவது தாங்க நம்ம முருகர். நமக்கெல்லாம் மனை வாங்கணும், வீடு வாங்கணும்னு நிறைய ஆசைகள் இருக்கும். இந்த மாதிரி எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி, நம்ம முருகர்கிட்ட செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில வெற்றிலை தீபம் போட்டா சீக்கிரமா நம்ம வேண்டுதல் நிறைவேறுன்றது ஐதீகம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 6 வெற்றிலையே சுத்தமா கழுவி எடுத்துக்கணும். அதோட காம்பை கிள்ளி தனியா வச்சிடணும். மஞ்சள் குங்குமம் வச்சு தாம்பழத்தட்டுல வெற்றிலையை சுற்றி வச்சிருக்கணும். 6 தீபம் ஏற்றினாலும் ஏத்தலாம், இல்ல ஒரே தீபம் ஏற்றினாலும் ஏத்தலாம். தீபம் ஏற்றி அதுல அந்த காம்பு சொன்னேன் இல்லையா, அந்த காம்பை அந்த தீபத்துல போட்டுடணும். நம்ம கிட்ட முருகர் சிலை இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல வேல் இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு அபிஷேகம் செய்யணும். 3 பொருள் வச்சு செய்யலாம், இல்ல 5 பொருள் வச்சு செய்யலாம். நான் என்ன பண்ணிருக்கேன்னா பால், மஞ்சள், விபூதி, சந்தனம், தயிர் வச்சு 5 பொருள் வச்சு பண்ணிருக்கேன். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு இடையிலயும் மஞ்சள், குங்குமம், பூ வச்சு தீபம் அல்லது அகர்பத்தி ஆராதனை செய்யலாம். அபிஷேகம் முடிஞ்சது நெய்வேத்தியம் வச்சு கற்பூர ஆராதனை செய்யணும். நெய்வேத்தியன்றது பெருசா இல்லைங்க. நம்ம வெறும் பாலை, பசும் பாலை காய்ச்சி சக்கரை போட்டு வச்சாலே போதுங்க. முருகர் நம்ம கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாரு. தீபாராதனை முடிஞ்சதும் கந்த சஷ்டி கவசம் இல்ல வேல்மாறல் இல்ல எதனா ஒரு திருப்புகழத்து பாராயணம் செய்து பூஜையை நிறைவு செய்யணும். அவ்வளவுதாங்க. நம்ம மனமுருகி நம்ம முருகர்கிட்ட